எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அக்வாரியம் செட்டப் தான் பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்துச்சு, ஒரு பெரிய அக்வாரியம் செட்டப் பண்ணணும், ஒரு அக்வாரியம் டேங்க் வைக்கணும் அப்படின்றது. ஸோ அது இப்போ நிறைவேறிக்கிட்டே இருக்குது. ஒரு 4 feet அக்வாரியம், அதோட கஸ்டம் ஸ்டாண்ட் எப்படி பண்ணியிருக்குன்றதா இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த அக்வாரியத்தோட ஃபுல் செட்டப். மேலே இருக்கிறது தான் டேங்க். பெயிண்டிங் ஒர்க் நடக்கிறதுனால அதை கவர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டேங்க்கோட ஐடியா பார்த்தீங்கன்னா, இந்த வால் இருக்கு இல்லையா, இந்த வாலோட ஃப்ளஷ்ஷாக இருக்கணும். ஒன்லி 2 side வியூ, இந்த சைடு ஒரு வியூ, அப்புறம் இது ஒரு வியூ. இந்த டேங்க் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் 4 feet, அப்புறம் மேலே 2 feet, அப்புறம் டெப்த்து 1.5 feet. அப்புறம் டேங்க்கில் இருக்கிற கேனிஸ்டரோட ஹோஸ், எலக்ட்ரிக்கல் கனெக்ஷனோட ஹோஸ், இது எதுவுமே வெளியில் தெரியக்கூடாது. இதை பேஸாக வச்சு தான் இந்த ஸ்டாண்டை கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இது ஒரு டோர் கொடுத்துருக்கேன். இங்கே இந்த டோரை ஓப்பன் பண்ணோன்னா இங்கே ஒரு நல்ல ஸ்பேஸ் கிடைக்கிது. அதுக்கப்புறம் அது கீழே ஒரு பெரிய கேப் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ கேனிஸ்டர் ஃபில்டரோட ஹோஸ், இல்லை ஒரு லைட்டோட ஒயர், வேறு ஏதாச்சும் நம்ம எலக்ட்ரிக்கல் சப்ளை ஏதாச்சும் ஒன்று கொடுக்குறோன்னா அது இதுக்குள்ளார அப்படியே ட்ராவல் ஆகும். ட்ராவல் ஆகி அப்படியே இந்த கேப்குள்ளார போயிடும். கேப்குள்ளார போய் கீழே இறங்கி அப்படியே கேனிஸ்டர் ஃபில்டரோட ஹோஸ் போகணுன்னா இங்கே ஒரு பெரிய ஹோல் இருக்குது, கேப் இருக்குது, அதுக்குள்ளார அப்படியே கேனிஸ்டர் ஹோஸ் உள்ளார போயிடும். அப்புறம் இந்த ஹோல் பார்த்திங்கன்னா பின்னாடி சாக்கெட் இருக்குது. ஸோ எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸை இந்த ஹோல் மூலியமாக கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போது ஒன்ஸ் அந்த கேனிஸ்டர் ஃபில்டரோட ஹோஸ் அந்த சைட் போனோடனே கேனிஸ்டர் ஃபில்டர் இங்கே வச்சுருவோம். நல்ல பெரிய ஸ்பேஸ். ஒரு கேனிஸ்டர் ஃபில்டர் வைக்கிறதுக்கு இவ்வளோ பெருசு வரும் வச்சுக்கோங்களேன். இந்த கேனிஸ்டர் ஃபில்டர் தாராளமாக இருக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது இங்கே. அப்புறம் இன்னொரு டோர், இது 2 பார்ட்டிஷன் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு எந்த ஐடியாவும் இல்லை. மேபி ஒரு ஹாஸ்பிட்டல் டேங்க் வைக்கலாம், அப்புறமேட்டு அக்சசரிஸ் வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ட்ரிஃப்ட்வுட் இருக்குது, இது வந்து ஃபுல்லாக ட்ராகன் ராக்ஸ் இருக்குது. இந்த மொத்த டேங்க்கோட வெயிட்டும் ப்ளைவுட்டில் உட்காரக்கூடாது, ஏதாச்சும்னா சாலிட் வுட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்திங்கன்னா சாலிட் வுட் கொடுத்துருக்கேன். இது வந்து டீக் வுட், பியோர் டீக் வுட். இந்த வுட்டுக்கு பெரிய ஸ்டோரியே இருக்குங்க. 2009 வீட்டில் வுட் ஒர்க் நடந்தப்போ வாங்கினது. அது பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை என்றைக்காச்சும் ஒரு நாள் நம்ம வந்து அக்வாரியத்துக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அது 2024 கிட்டத்தட்ட ஒரு 14-15 வருஷம் கழித்து அந்த வுட்டை பாதுகாத்து இப்போ அதை யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட மீதி உள்ள வுட்டு இங்கே வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல ஒரு சாலிட் வுட். ஸோ மொத்த வெயிட்டும் இந்த வுட்டு மேலே இருக்கும். ஸோ அதனால் இந்த எங்கே பெண்ட் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம் தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன அப்டேட். நம்ம சேனலில் நிறையா பெயிண்டிங் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பெயிண்டிங்லாம் என்னோடய வாலில் நான் வச்சுருக்கேன். இப்போ அதை கொஞ்சம் சின்னதாக அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டிங் எல்லாத்தையும் ஹேங் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்பாட்லைட் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கொஞ்சம் ஸ்டூடியோ எஃபெக்ட் இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஸோ இங்கே பார்க்குறீங்க, இந்த பெயிண்டிங்லாம் வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி நம்ம வாலில் இருக்கிற ஒரு பெரிய சரஸ்வதி 8 into 6 feet கேரளா மாரல் பெயிண்டிங். ஸோ அதுக்கும் ஒரு ஸ்பாட்லைட் போட்டிருக்கேன். ஸோ வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, பட் நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இதான் இந்த அப்டேட். ஸோ இனி வரப்போகிற வீடியோஸ் எல்லாத்துலேயும் எப்படி இந்த அக்வாரியம் செட்டப் பண்ண போகிறோம், கடைசியாக இந்த அக்வாரியம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். பாய்.